தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் விபத்து ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஜஸ்டிஸ் ஒரு கட்சி வந்தது. அது எப்படி வந்தது? 1913 அலெக்சாண்டர் கிரால்ட் அப்படின்னு ஒரு வெள்ளக்காரன், அவன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் முன்னால அப்பியர் ஆகி அவன் ஒரு சாட்சி சொல்றான். அதுல என்ன சொல்றான்? தமிழ்நாடு முழுக்க, அப்ப மெட்ராஸ் பிரசிடென்சி, தமிழ்நாடு, ஆந்திரா, சவுத் கர்நாடகா, மலபார் டிஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் சேர்ந்தது 4 மொழிகளும் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் மெட்ராஸ் பிரசிடென்சி, சென்னை ராஜதானி, சென்னை மாகாணம். அவன் சொல்றான், இதுல இப்ப 100 ஜட்ஜஸ் இருக்காங்கன்னா 95 பேர் பிராமின், 5 பேர் தான் நான் பிராமின். இவ்வளவு இந்த போஸ்ட்ல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, வக்கீல்கள் இருக்கிறாங்கன்னா இதுல 90% பிராமின். அதனால எல்லா இடத்துலயும் பிராமணர்கள் ஆக்கிரமிச்ச மாதிரி இருக்குது, அவங்க தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் ரிப்போர்ட் கொடுக்கறான். அது ஃபேக்சுவலி கரெக்ட், ஸ்டாட்டிஸ்டிக்கலி இட் வாஸ் கரெக்ட். அதுக்கு ஹிஸ்டாரிக்கலா காரணங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வெள்ளக்கார இங்கிலீஷ் மொழி கொடுக்கறப்போ, மெக்காலே ஆங்கில கல்வி கொடுக்கறப்ப, there was 2 school of thought. எப்படின்னா, ஆங்கில கல்வியை எல்லாருக்கும் கொடுக்கறதா, இந்தியர்களுக்கெல்லாம், இல்ல கொஞ்சம் பேருக்கு மாத்திரம் கொடுத்து ஒரு கிளர்க் வேலைக்கு அவங்கள தயாரிக்கிறதா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, பப்ளிக் பினான்ஸ் நமக்கு ரொம்ப வீக்கா இருக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய 20-30 கோடி பேருக்கும் எல்லா கிராமங்களையும் ஆங்கில கல்வி கொடுத்தா நமக்கு அதுக்கு ஏற்ற அளவு டீச்சர்ஸ் சம்பளம் அதெல்லாம் நமக்கு பத்தாது. அதனால நகரங்கள்ல, மும்பைல, கல்கத்தா, சென்னை மாதிரி முக்கியமான நகரங்கள்ல கொஞ்சம் பேருக்கு நாம ஆங்கில கல்வி கொடுத்தா போதும், கிராமங்கள்ல அவங்க எப்பயோ ஆங்கிலம் வேணுங்கிற அன்னைக்கு படிச்சுட்டு போலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. அதனுடைய விளைவாக ஆங்கிலம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தாலும் கூட அது சென்னையிலையும், மும்பையில, கல்கத்தா 3 இடங்கள்ல தான் அறிமுகமாச்சு. டெல்லியில கூட கிடையாது. அப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் விவேகானந்தர் ஆங்கிலம் படிச்சார். விவேகானந்தர் எப்படி சிகாகோல போய் ஆங்கிலத்தில் இந்து மதத்தை பற்றி பேசினார்னா, அவர் வாழ்ந்த கல்கத்தால படிச்சதுல ஆங்கிலம் அறிமுகம் ஆயிடுச்சு ஏற்கனவே, அதனால அவருக்கு சுலபமா போச்சு. அதனாலதான் திலகர் ஆங்கிலம் பேசினாரு, பாம்பேல ஆங்கிலம் இருந்ததுனால. அப்போ அந்த நகரங்கள்ல எந்தெந்த சமுதாய மக்கள் அதிகமா இருந்தாங்க, நேச்சுரலி பிராமின்ஸ் வேர் மோர் இன் நம்பர்ஸ். அப்ப அது அவங்க அதிகமா அவங்க படிச்சாங்க. அது உடனே அது வேலையா, டாக்டரா, வக்கீலா, இன்ஜினியரா, ஜட்ஜா அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. இது வெள்ளக்காரன் எல்லாருக்கும் அந்த கல்வியை கொடுக்காதனால வந்த வேண. இது அவனே சொல்லியிருக்கிறான், பிரிட்டிஷ் எஜுகேஷன் பாலிசிலேயே நாம் இதை எல்லோருக்கும் கொடுக்க முடியாதுன்னு, அப்படி கொடுத்ததுனாலதான் இந்த சோசியல் இன்இக்வாலிட்டி வந்துச்சுன்னு சொல்லி. இப்ப அதை வைத்துக்கொண்டு ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஒண்ணு உருவாகுது. அவங்க 1909 அப்புறமா ஆரம்பிக்கிறாங்க, 1919 அப்புறமா ஆட்சிக்கு வர்றாங்க. 1920 இருந்து ஆட்சியில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து 3 முறை ஆட்சியில் இருக்கிறாங்க. மாப்போசி அவர்கள் மாதிரி இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டிய நாம அரசியல் ரீதியான விமர்சனம் இல்லாமல் அதனுடைய சூட்சுமத்திற்கு உள்ள போய் வெளியில விமர்சனம் பண்ணவரு அநேகமா மாப்போசி மாத்திரம் தான். தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியும் அப்படி பண்ண. அவர் என்ன சொல்றாரு, 1920 நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அந்த நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் திலகர் ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார். காங்கிரஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாகாணங்கள் மொழி மாறியாக காங்கிரஸ் கமிட்டிகள் உருவாகணும். ஆங்கிலேயன் பிரிச்சு வச்சிருந்தது 3 ஸ்டேட் தான், மெட்ராஸ், மும்பை, பாம்பே, கல்கத்தா 3 ஸ்டேட் தான். நம்ம அப்படி வச்சுக்க முடியாது, மக்கள் மொழிவாரி திரள்வாங்க. அதனால மொழிவாரி மாகாணங்கள் உருவாகணும்னு சொல்லிதான் சுதந்திரத்துக்கு முன்னாலேயே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்துருச்சு, ஆந்திர மாகாண காங்கிரஸ் கமிட்டி வந்துருச்சு. மொழிவாரியாக காங்கிரஸ் கமிட்டி பிரிக்கப்பட்டு விட்டது 1920 திலகர் முன்மொழிந்த தீர்மானம். திலகர் முன்மொழிந்த அந்த தீர்மானத்தை வழிமொழிந்தவர் மகாத்மா காந்தி. யோசிச்சு பாருங்க, திலகரும் காந்தி ஏதோ எதிரெதிர் அடின்னு சொல்றோம் இல்ல, திலகர் அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறார், அதை வழிமொழிந்து மகாத்மா காந்தி பேசுகிறார். அந்த தீர்மானம் நடந்த அந்த காங்கிரஸ் நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டினுடைய ஒட்டுமொத்த அமைப்பாளர் RSS நிறுவனர் டாக்டர் கேசவ பலிராம் எட்கேவார். ஒரு புள்ளியில 3 மகத்தான தலைவர்களும் இணைந்த ஒரு நிகழ்வு 1920 நாக்பூர் காங்கிரஸ். ஐயா மாப்போசி கேட்கிறார், நான் இதை வாசிக்கிறப்ப நானே ஸ்டன் ஆயிட்டேன், ஏன் நமக்குலாம் எல்லாம் தோணல அப்படின்னு. அதனாலதான் அவர் மாப்போசி. அவர் சொல்றாரு, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படி ஏன் உருவாக்கலன்னு கேட்கிறார். ஜஸ்டிஸ் கட்சி, நீங்க நீதி கட்சின்னு தென் மாகாணங்களுக்கு உருவாக்குனீங்கல்ல, அப்ப ஜஸ்டிஸ் கட்சியில என்ன இருக்கணும், ஒரு தமிழ் மாநில ஜஸ்டிஸ் கட்சி, ஆந்திர மாநில ஜஸ்டிஸ் கட்சி, கேரள மாநில அப்படி இருந்திருக்கணும்ல. மலையாளத்துக்கு ஜஸ்டிஸ் கட்சி, காங்கிரஸ் அப்படித்தானே இருந்தது. அதனாலதான் அது மக்கள்கிட்ட போச்சு. நீங்க பிராமின் நான் பிராமின் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியை கேரக்டரைஸ் பண்ணீங்களே தவிர அதுல இருக்கக்கூடிய மொழி விஷயங்கள்ல உங்க சென்சிட்டிவிட்டி எங்க போச்சுன்னு கேட்கிறாரு. அப்போ நான் பிராமின்ஸ் நீங்க பதவியில கொண்டு வைக்கிறேன்னு சொல்லி நீங்க பதவியில வச்சவங்க எல்லாம் தமிழ் இல்லைங்கிறாரு. அவர் கொடுத்திருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அசந்து போயிரும். தமிழ் இல்ல,
தமிழன் இல்ல, அவன் ஆந்திராவோ கேரளாவோ கர்நாடகாவோ இருக்கட்டும் வச்சுங்க. சென்னையில இருந்து அத்தனை பேரும் சென்னை மேயரா ஆந்திராக்கார், நாயர், TM நாயர், தியாகராஜ செட்டியார், பனகல் அரசர், முனுசாமி நாயுடு, எல்லாம் வேற வேற. அப்போ ஐயா கேட்கிறார் அடிப்படையான கேள்வி, ஆயிரம் நீ பிராமணன் இல்லைன்னு சொன்னாலும் பிராமணன் தமிழர் என்பதை நீ ஏற்றுக்கொண்டுதானே ஆகணும். நீ அந்த பாயிண்ட்ல நிக்கலையே, அந்த புள்ளியில நீ நிக்கலையே. நீ தமிழர் அல்ல பிராமணர் அல்லாதவர் என்று சொல்லி ஒரு இயக்கத்தை நீங்கள் நடத்தியதன் மூலம் அதனுடைய பலன்கள் தமிழர் அல்லாதவர்களுக்கு சென்றது அப்படிங்கறத மாப்போசியினுடைய ஃபைண்டிங். அவருடைய ஹைப்போதீசிஸ் அதான், ஃபைண்டிங் அதுதான். நீங்க பிராமணர் அல்லாத இயக்கத்தை ஜஸ்டிஸ் கட்சி நடத்தியதன் மூலமாக அது தமிழர்களுக்கு பலனளிக்கவில்லை, தமிழர் அல்லாதவர்களுக்கு பலனளித்தது. எவ்வளவு நுட்பமா ஒரு விஷயத்தை பார்த்திருக்காரு பாருங்க, இது பெரிய ஆச்சரியம். அது மாதிரி நீங்க பிராமண எதிர்க்கிறேன்ற பேர்ல உங்களுக்கு வர்ணாசிரம தர்மத்தை நீங்க எதிர்க்கல, ஜாதி பாகுபாட்டை ஒழிக்கல, எதுவுமே செய்யல. நீங்க உங்களுக்கு என்னன்னா வேலையெல்லாம் வந்துடக்கூடாது, அவ்வளவுதான். கவர்மெண்ட் போஸ்ட்ல அரசாங்க பதவிகள் கிடைச்சு வரும்போது அது பிராமின்ஸ் நிறைய எண்ணிக்கை வந்துடக்கூடாது. அது மத்தவன் யாரா இருந்தாலும் சரி அவனை வச்சு ஃபில்அப் பண்ணணுமே தவிர பிராமின் வரக்கூடாதுன்ற ஒன்னை தாண்டி உங்களுக்கு ஒரு சமூக பார்வைன்னு ஏதாவது இருந்ததா அப்படின்றது அடுத்த கேள்வி. ஏன்னா தியாகராஜ செட்டியாருக்கு அவருடைய பர்சனல் செக்ரட்டரி பிராமின், பனகல் அரசருடைய பர்சனல் செக்ரட்டரி பிராமின். இந்து அறநிலையத்துறை என்ற ஒன்றை உருவாக்கி அதை பிராமணர்களிடமிருந்து கைப்பற்ற வேண்டும், திரும்ப பெற வேண்டும் இந்து அறநிலையத்துறை கோவில்களை என்று சொல்லிதான் ஜஸ்டிஸ் கட்சி இந்து அறநிலையத்துறை உருவாக்குறாங்க. அது பனகல் அரசர் மூலமாக அந்த பெரிய முயற்சி பண்ணி அதை பண்ணணும்னு சொன்னார். அதற்கு உடனேக இருந்து அதை முழுக்க டிராஃப்ட் பண்ணி அதை பற்றி ஆய்வு செய்து அதை எல்லாமாக செய்து கொடுத்தவர் கோபாலசாமி ஐயங்கார். திரும்ப அறநிலையத்துறை என்று வந்த உடனே அதனுடைய முதல் சேர்மன் சதாசிவம் ஐயர். அப்போ மாப்போசி கேட்கிறார், என்ன ஆன்டி பிராமின் பித்தலாட்டம், ஹிப்போக்ரசி, இந்த கபட நாடகம் இதெல்லாம் ஏன் பண்றீங்கன்னு கேட்கிறார். ஏன் அவ்வளவு பிராமின் எதிர்ப்பு நீங்க பண்ணீங்க? தேவையில்லை. நீங்க மொழி ரீதியாக எல்லாத்தையும் கொண்டு போயிருந்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, நான் பிராமின்ஸுக்கு இவ்வளவு ரிசர்வேஷன் வர்றதுக்கு ஒரு பெரிய இயக்கம் தேவையில்லை. அவர் சொல்றாரு, அடுத்த நுட்பமா அவர் கவனிக்கிறது சொல்றேன். இதே வெள்ளக்கார ஆட்சியில தான் முஸ்லிம்ஸ்க்கு ரிசர்வேஷன் வச்சிருந்தான், கிறிஸ்டியன்ஸ்க்கு ரிசர்வேஷன் வச்சிருந்தான், வேலையில சட்டமன்ற தொகுதிகளில் ரிசர்வேஷன் உண்டு, ஆங்கிலோ இந்தியனுக்கு ரிசர்வேஷன் உண்டு, எஸ்சி மக்களுக்கு விதிவிலக்கா கொஞ்சம் இடம் கொடுத்திருந்தான், 1-2 மாத்திரம். அப்போ முஸ்லீமுக்கு ரிசர்வேஷன் கொடுக்க முடியுது வெள்ளக்காரனால, கிறிஸ்தவங்களுக்கு கொடுக்க முடியுது, ஆங்கிலோ இந்தியனுக்கு கொடுக்க முடியுது, எஸ்சி மக்களுக்கு கொடுக்க முடியுதுல, அவனே நான் பிராமின் கொடுத்திருந்தேன். பிறகு ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஜஸ்டிபிகேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி இல்லையே. அப்புறம் நீங்க இவனுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுத்தது மாதிரி நான் பிராமின்ஸுக்கும் கொடுன்னு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு ஒரு வெள்ளை பேப்பர்ல பெட்டிஷன் எழுதி கொடுத்திருந்தா வேலையை முடிஞ்சு போச்சு. ஜஸ்டிஸ் கட்சிக்கான நியாயமே இல்லையே. கேட்கிறார் மாப்போசி, ஒருத்த வரலாற்றுல இதுவரைக்கும் பதில் சொல்ல. நான் ஜஸ்டிஸ் கட்சி என்பதில் பெருமைப்படுகிறேன்னு பேசிக்கிறாங்கல்ல. காங்கிரஸ் என்ன சொல்லுதோ அதுக்கு நேர் மாறு. காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒத்துழையாமை இயக்கம் நடத்தினா நாங்கள் ஒத்துழைப்பு இயக்கம். காங்கிரஸ் கட்சி நாங்கள் சைமன் கமிஷனை புறக்கணிப்போம், பாய்காட் பண்ணுவோம்னா இல்ல நாங்க வரவேற்போம். இப்படி எல்லாவற்றிற்கும் நேராக அவன் கருப்புன்னா அது வெல்ல. இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும்னா சுதந்திரம் கொடுக்காத. வரலாற்றில் அவங்க செஞ்ச துரோகம், ஜாலியன் வாலாபாக் படுகொலையை ஆதரிச்சு தீர்மானம் போட்ட ஒரே இந்திய கட்சி நீதி கட்சி தான். வரலாற்றில் மிகப்பெரிய களங்கம் அந்த கட்சிக்கு. ஜாலியன் வாலாபாக் உலகமே கொதிச்சு போன ஒரு படுகொலை. சுற்றிலும் கோட்டை சுவர், தப்பிக்கவே முடியாத உள்ள ஆயிரக்கணக்கான மக்களை காட்டுமராண்டித்தனமா சுட்டுக் கொண்ட நிகழ்வு. இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அதை கேட்டு கொதிச்சு போயிட்டான். இங்கிலாந்து நாட்டுடைய எம்பிக்கள் இதை கண்டிக்கிறான். இங்க உள்ள இந்த பசங்க அதை ஆதரிச்சு தீர்மானம் கொண்டு வர்றாங்கன்னா இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி இது இன்ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு வச்சிருக்கணும், ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு வச்சுட்டாங்க. ஐயா கேட்கிறார் ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க சென்னை பிரசிடென்சியோட இருந்தீங்கல்ல, அப்போ ஆந்திர மகாசபா அப்படின்னு ஆந்திராவில் ஆரம்பிச்சான். கேரள சமாஜம் அப்படின்னு அவன் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறான். அப்ப நீங்க ஒரு தமிழர் ஐக்கியம்னு ஒரு இயக்கம் வச்சிருக்கணுமா இல்லையா? அவர் கேட்கிறார். தமிழர் இயக்கம்னு வச்சிருக்கணும்ல, ஏன் வைக்கல? இதே ஜஸ்டிஸ் கட்சிக்குள்ளே, இதே ஆட்சிக்குள்ளே இங்க பல்கலைக்கழகம் இருக்கு, சென்னை பல்கலைக்கழகம் இருக்குது. தமிழ் ஒட்டுமொத்த இந்த மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு சென்னை பல்கலைக்கழகம். அதுக்கப்புறமா ஆந்திராவில் ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறப்ப அவங்க பிடிவாதமா இதுக்கு பேர் ஆந்திர பல்கலைக்கழகம் இருக்கணும்னு சொன்னாங்க. அடுத்த 5 ஆண்டுகள்ல கர்நாடகாவில் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறான், கன்னட பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சான்.
கேரளால ஆரம்பிக்கிறப்ப மலையாள யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சான். அப்ப நீங்க சென்னை பல்கலைக்கழகம் வச்சது சரியா இருக்கணுமா, இது தமிழ்நாடு யூனிவர்சிட்டி வச்சிருக்கணுமான்னு கேட்கிறாரு. சரிதானே? நாக்க பிடிக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? அப்படி ஒரு பேசினதுக்கு அப்புறம் தான் தியாகராஜ செட்டியார் இவங்க எல்லாம் முடிவு செஞ்சு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, நம்மளும் ஒரு பல்கலைக்கழகம் வந்துருச்சு, அண்ணாமலை பல்கலை. அண்ணாமலை பல்கலைக்கழகம் கரெக்ட், சிறப்பு தான்ப்பா. பட் அது தமிழ்நாடு பல்கலைக்கழகம் ஏன் பேர் வைக்கல? ஒரு ஜீவோ வருது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆதி திராவிடர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். ஜீவோ இது ஜஸ்டிஸ் பார்ட்டி கொடுத்த ஜீவோ. தமிழ்நாட்டில் இருக்கிற எஸ்சி மக்கள் எப்படி அழைக்கப்படுவாங்களா? ஆதி திராவிடர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அப்ப ஆந்திராவில் இருக்கக்கூடிய எஸ்சி மக்கள் அவங்க ஆதி ஆந்திரர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆதி கன்னடர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அப்ப இவன் ஆதி தமிழர்கள் அழைச்சிருக்கணும். அப்ப இவன் ஆதி தமிழன் சொல்லு, ஆதி கன்னடன் சொல்லு, தப்பு இல்ல. பட் இவன் மட்டும் எப்படி ஆதி திராவிட? இந்த மாதிரி ஹம்பக் வேலை, பிரிவினை வேலை, இதெல்லாம் உருவாக்குனது இவங்க தான். அதுக்கு காரணம் என்ன? ஜஸ்டிஸ் பார்ட்டி 1920 இருந்து வரிசை ஆட்சியில் இருந்தாங்க 3-4 முறை. அப்ப காங்கிரஸ் போட்டியிடல, அதுதான் பிரச்சனை. காங்கிரஸ் கட்சி தேர்தலை பாய்காட் பண்ணிட்டு எங்களுக்கு இந்த சிஸ்டத்துல, இந்த இரட்டை ஆட்சி முறையில மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்துல நாங்க இருக்க மாட்டோம், வி ரெஃப்யூஸ் அப்படின்னு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாதனுடைய காரணத்தினால நீதி கட்சி தான் மோனோபொலி. அதனாலதான் திருவிக்கா சொல்றாரு ஒரு இடத்துல. திருவிக்கா இப்ப திக காரணம் திருவிக்கா ரொம்ப புகழ்வான். ஆனா அவர் என்ன சொன்னாருன்னு தெரியாது, தெரிஞ்சா புகழ மாட்டான். அவர் சொல்றாரு, இந்த நீதி கட்சி வரிசையா இத்தனை வருஷம் ஆட்சியில் இருக்குல்ல, இது காரணம் என்ன தெரியுமா? காங்கிரஸ் போட்ட பிச்சை அப்படிங்கிறார். காங்கிரஸ் போட்ட பிச்சைனாலதான் நீதி கட்சி இத்தனை ஆண்டு. காங்கிரஸ் எலெக்ஷன்ல என்னைக்கு 37 போட்டிட்டாங்களோ நீதி கட்சி டெபாசிட் காலி, துண்ட காணா துணிய காண ஓடிட்டான், கட்சியே கிடையாது. 37 ராஜாஜி சிஎம் ஆனார். இவ்வளவு சமூக நீதி பேசுற நீதி கட்சி தனது 15 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் ஒரு எஸ்சியை கூட மந்திரியாக்கல. அதே நீதி கட்சியில தான் ரெட்டமலை சீனிவாசன் இருக்காரு, அதே நீதி கட்சியில தான் MC ராஜா இருக்காரு, அதே நீதி கட்சியில தான் தர்மலிங்கம் பிள்ளை, அவர் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர், மிகப்பெரிய தலைவர், அவர் இருக்கிறாரு. யாரையுமே ஒரு மந்திரி கூட ஆக்கல. 37 ராஜாஜி அவர்கள் வந்து காங்கிரஸ், இந்த இடத்துல நான் காங்கிரஸ் சொன்னா அது இந்திய தேசிய காங்கிரஸ், இப்ப இருக்கிறது இத்தாலி காங்கிரஸ், அதனால ரெண்டையும் போட்டு குழப்பிக் கூடாது. ராஜாஜி அவர்கள் வந்த பிறகுதான் ஒரு எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவரை அமைச்சராக்கியது ராஜாஜி தான். முதல் முறையாக அமைச்சராக்கினது ராஜாஜி. அது மாதிரி ராஜாஜி 37 வந்ததுக்கு அப்புறம் தான் டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் சொல்றாங்கல்ல, டிஎன்டி கிரிமினல் ட்ரைப்ஸ். எங்க பக்கம் மதுரை பக்கம் எல்லாம் அந்த சமுதாய மக்களை ராத்திரியில 6 மணிக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லிடுவான். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல முளைக்குச்சின்னு வச்சிருப்பான், அதுல போட்டு விலங்கு போட்டு செயின் போட்டு கட்டிடுவான். விடிய விடிய அப்படியே செயின் போட்டு கட்டி அங்கேயே படுத்துக்கணும் ஒரு சாக்கு விரிச்சு. காலையில விடிஞ்ச உடனே கலட்டி விட்டுருவான். ஏன்னா ராத்திரி நேரங்களில் இவன் போய் குற்றம் பண்ணிடுவான், குற்றப்பரம்பரை அப்படின்னு ஒரு சமுதாயத்தை குற்றப்பரம்பரை. தீண்டாமை என்பது நீதி கட்சி ஆட்சியில குற்றம் இல்லை. தீண்டாமை சட்டபூர்வமாக குற்றம் என்று அறிவித்தது 37க்கு அப்புறம் காங்கிரஸ் ஆட்சி. ராஜாஜி வந்ததுக்கு அப்புறம் தான் தீண்டாமை குற்றம். ராஜாஜி சிஎம் வந்ததுக்கு அப்புறம் தான் மீனாட்சி அம்மன் கோவில்ல ஆலய பிரவேசம் நடந்தது, எல்லாரும் கோயிலுக்கு போலான்ற சிஸ்டம் வந்தது. மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய பிரவேசம் நடக்கிறப்போ நீதி கட்சியின் மிகப்பெரிய தலைவர் PT ராஜன் மதுரையில் தான் இருந்தாரு. அவர் ஏன் போகல கோயிலுக்கு? இவங்க எல்லாம் கூட்டிட்டு ஏன் போல? பசும்பன் தேவர் போனாரு, NMR சுப்பராமன் போனாரு, வைத்தியநாத ஐயர் போனாரு. வைத்தியநாத ஐயர் அவர் ஜாதியிலிருந்து ஒதுக்கி வச்சான், நீ ஐயரே கிடையாது, ஏன்னா இப்ப இவங்களெல்லாம் கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டார். நான் ஐயரே இல்லைனாலும் பரவாயில்ல, இத்தனை பேரையும் கோயில் கூட்டிட்டு போய் இவங்களெல்லாம் நான் ஐயர் ஆக்குறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு கோயிலுக்கு கூட்டிட்டு போனாரு. அப்படி ஒரு பெரிய சவால் நிறைந்த சூழல். அப்போ இந்த நிலைமையெல்லாம் மாற ஆரம்பித்தது அடுத்தடுத்த தேசியவாதிகளுடைய ஆட்சி தான். அந்த தேசியத்தின் பக்கமாக ஐயா அவர்கள் மிக மிக ஆணித்தரமாக கடைசி வரைக்கும் இருந்தார். ஐயா மாப்போசி அசைக்க முடியாது. அன்காம்ப்ரமைசிங்லி he was a nationalist, assertively he was a தமிழன். அதுல எந்த சமரசமும், ஒரு மனிதன் தன் வாழ்க்கை காலத்தில் அசைக்க முடியாத தேசியவாதியா இருக்க முடியும், சமரசமற்ற தமிழனாகவும் இருக்க முடியும் என்று நிரூபித்தவர் மாப்போசி.